ஃபரூக், த வாய்ஸ் ஆஃப் ட்ரூத். இன்னைக்கு என்ன ஒரு விழிப்புணர்வுன்னா, சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் எஸ்பெஷலி யூடியூபர்ஸ்க்கு என்னன்னா ஃபேஸ்புக் மூலமாக தான் அது நடந்துட்டு இருக்கும். நியூஸ் ஃபீல்டில் நீங்கள் ஃபேஸ்புக்கில் அப்படியே ரோல் பண்ணிக்கிட்டே வருவீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் அண்ட் வாட்ச் ஹவர்ஸ் ப்ளஸ் 500 சப்ஸ்கிரைபர் 1000 சப்ஸ்கிரைபர். அது கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிங்கன்னா ரீடைரக்டாக வாட்ஸ்அப்புக்கு போயிடும். போன விதத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு நம்பர்லேருந்து மெசேஜ் வரும். பெய்டு சர்வீஸ் மூலமாக உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வாட்ச் ஹவர்ஸ் இது பண்ணி தரோம், 5000 சப்ஸ்கிரைபர் இது பண்ணி தரோம், மானிட்டைசேஷன் ஆக்டிவ் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தயவு செய்து அந்த ஸ்கேம்ல போய் மாட்டாதீங்க. ஏன் இந்த விஷயத்த சொல்றேன்னா, ஸ்கேமர்ஸ் வந்து எப்படி வார்த்தை யூஸ் பண்ணுவாங்கன்னா, ப்ரோ இது வந்து ஜெனியூன் அக்கௌண்ட் மூலமா ஒரு ஆர்கானிக் வாட்ச் டைம்ல ஒரு இன்ஸ்டன்ட் மானிட்டைசேஷன் பண்ணி தரோம், இதை வந்து பண்ணீங்க, இப்போ 15,000 14,000 ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. தயவு செய்து அந்த விஷயத்த போய் பண்ணி உங்க ஹார்ட் அண்ட் மணியை இழந்துடாதீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, யூடியூப்ல ரூல் என்னன்னா, paid earn the subscriber and earn the watch hours based on the hard work. அது இல்லாம நீங்க பெய்டு சர்வீஸ் மூலமா வாட்ச் ஹவர்ஸையோ வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணதையோ மானிட்டைசேஷன் ஆக்டிவ் பண்ணீங்கன்னா அது யூடியூப் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஈஸியா கண்டுபிடிச்சிடும், அன்நேச்சுரலா மானிட்டர் பண்ணி உங்க சேனலை டிக் பண்ணிடும். ரெண்டாவது, இது ஸ்கேமர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னா, ஒரு 10 சிஸ்டம் 5 சிஸ்டத்தை வச்சுட்டு நீங்க பே பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 20-25 இதை வச்சுட்டு வீடியோ பிளே ஓப்பன் ஆகும், எக்ஸிட் ஆகும் ஒரு 2 மினிட்ஸ். சரிங்களா? வியூஸ் கூடும், சப்ஸ்கிரைபர் கூடும். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா ஒரு 1 to 2 வீக்ஸ் இல்ல 4 to 5 வீக்ஸ் அப்படியே நேச்சுரலா இருக்க மாதிரி இருக்கும். பட் அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, நீங்க கொடுத்த சப்ஸ்கிரைபரும் சரி வியூஸும் சரி ஆட்டோமேட்டிக்கா டிக்ரீஸ் ஆயிடும். அது இல்லாம இன்னொன்று என்ன நடக்குன்னா, ஆல்ரெடி இந்த பேசிஸ்ல ஆல்ரெடி சேனல் மானிட்டைஸ் ஆனிச்சுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு டிமானிட்டைஸ் ஆயிடும், சேனல் சஸ்பெண்ட் ஆயிடும். ஒருவேளை பிகினர் யூடியூபர் இந்த விஷயத்த பண்ணிருந்தீங்கன்னா தயவுசெய்து பண்ணாதீங்க, மானிட்டைசேஷன் டைம்ல ரிஜெக்ட் ஆகும். சரிங்களா? இது யூடியூபர்ஸ் வந்து ஸ்கேமர்ஸ், யூடியூப் ஈஸியா கண்டுபிடிச்ச இன்னொரு அவங்களோட ஏஐ சிஸ்டம் மூலமா இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா, யூடியூப்ல வந்து வாட்ச் ஹவர்ஸ் எவ்வளவு நேரம் பார்த்தாங்க, ரிட்டென்ஷன் இடையில இருந்து ஏதாவது பிரேக் ஆனிச்சா, அப்புறம் வந்து சோர்ஸ் எங்கிருந்து வியூஸ் வந்துச்சு, அப்புறம் வந்து சப்ஸ்கிரைபரோட பிஹேவியர் பார்ப்பாங்க. எவ்வளவு நேரம் வந்து சப்ஸ்கிரைபர் பேட்டர்ன் எப்படி போனுச்சு, ஒரே நேரத்துல பீக் ஆனிச்சா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. தயவு செய்து இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ் வந்து உங்கள்கிட்ட இது பண்ணாங்கன்னா மறந்து கூட இந்த விஷயத்த பண்ணாதீங்க. உங்க ஹார்ட் அண்ட் மணி இழந்துடாதீங்க. பெய்டு சப்ஸ்கிரைபரு, வாட்ச் ஹவர்ஸ் இந்த மாதிரி விஷயத்த வாங்கலாம், ஆனா யூடியூபோட இதை நம்பிக்கையே வாங்க முடியாது. தயவு செய்து இந்த விஷயத்திலிருந்து தவிர்த்துங்க. ஸோ ப்ளீஸ் பி அவர் த வாய்ஸ் ஆஃப் ட்ரூத்.